ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 27. நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? இன்னைக்கு நம்மளோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 24,000 இருந்தது ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி செக் பண்ணிக்கலாம், கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் கால் ஆப்ஷன் சைடில் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டிலே பிரேக் அவுட் என்ட்ரி வருது. பட் ஆனால் அந்த கேண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்பவுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9.21 அண்டு 9.27 இது ரெண்டு என்ட்ரியும் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி தான் கண்டினியூஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9.45க்கு ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி, அங்கே ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10.51க்கு ரிட்டன் அகைன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து நீங்கள் லோ பிரேக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டு கூட நமக்கு அந்த காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11.18க்கு அது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகல. ஓகேங்களா? நமக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி நம்ம ஆக்டிவேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12.35க்கு பிரேக் அவுட் என்ட்ரி அகைனு. ஓகேங்களா? ஸோ ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நம்ம எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு காஸ்ட் எக்ஸிட்டு. ரிட்டன் நமக்கு என்ட்ரி 1 மணிக்கு அந்த ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்தோம். நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோம் நமக்கு என்ட்ரி எடுத்தது வந்து நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு மொமெண்டம் கேப்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி எதுவும் வரல ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த என்ட்ரி மட்டும்தான். அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா புட் சைடு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நமக்கு ஃபுல் டேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை புட் சைடில். ஸோ ஃபுல் டேயுமே நீங்களே பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டே ஓப்பனிங் கேண்டில். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டேயுமே நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி நமக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா இதுலேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ரிவர்சல் என்ட்ரி வந்துருக்கு. பட் ஆனால் நம்ம என்ட்ரி கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு கேண்டில். அடுத்து ரெண்டாவது கேண்டில் வந்திருக்கு. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சஜஸ்மெண்ட் பண்ணுறது வந்து 20 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ் பிலோ இருக்கிறத நம்ம சஜஸ்மெண்ட் பண்ணுறோம். அதனால் இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆயிடுச்சு எதுவுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10.50க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்து அங்கே ஹை கட் பண்ண வேலை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அடுத்து உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12.15க்கு வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து நமக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.45க்கு வந்து அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் சைடில் 5 மினிட்ஸில். அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் கால் ஆப்ஷன் சைடில். அதேமாரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே நமக்கு புட் சைடு வந்து மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் ட்ரெண்ட் கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடையும் நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தா நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரெண்டு பாருங்களேன். நம்ம 1 மினிட் செலக்ட் ஸ்கல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் செலக்டிவ் என்ட்ரிஸ் ஆகட்டும், ரெண்டுமே பாருங்கள் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து புல்லிஷ்டாக இருக்குது. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெண்டுக்கு. ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.